இவள் சகானா. இவள் மிகவும் அழகானவள், தன்னை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருப்பவள். இவளுக்கு டென்னிஸ் விளையாடுவதில் மிகவும் ஆர்வம் அதிகம். அதனால் இவள் தினமும் டென்னிஸ் விளையாட பயிற்சி எடுத்து கொண்டு செல்வாள். இப்படி இவள் பயிற்சி எடுப்பது மட்டுமில்லாமல் இவளுக்கு தியானம் செய்யவும் யோகா செய்யவும் மிகவும் விருப்பம் அதிகம். அதனால் தினசரி இவள் யோகா செய்துவிட்டு தியானமும் செய்து முடிப்பாள். இப்படி இவள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கும் களைப்பு தீர்வதற்காக ஷவர் பாத்திலே அற்புதமாக குளித்து தன்னை குளிர்ச்சியாக்கி கொண்டு மனதையும் சாந்தமாக்கி கொள்ளும் பழக்கம் இவளிடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவள் குளித்துவிட்டு தன்னை அழகாக்கி கொண்டு தான் விரும்பும் இறைவனை மனதில் நினைத்து தனக்கு இனி நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது இவளது வழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவள் வேலைக்கு செல்லும்போது தன்னை ஒரு தேவதையைப் போல் அலங்கரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே செல்வாள். இவள் செல்லும் வேலை அப்படி சிறப்பானதாக இருக்கும். இவளிடம் ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று உண்டு. அந்த இருசக்கர வாகனத்தில் தான் வேலைக்கு போவாள். இவளுடைய வேலை என்னவென்றால் பெண்களை அழகுபடுத்தும் வேலையாகும். அதுபோலத்தான் ஒரு மணப்பெண்ணை அழகுபடுத்துவதற்காக இவர் சென்றார். அங்கு ஒரு மணப்பெண்ணை அற்புதமாக அழகாக காண்பித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தன் காதலனுடன் கடற்கரைக்கு சென்றாள். அங்கே இருவரும் சிரித்து சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களை தவறாக புரிந்து கொண்ட காவல்துறை இவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்தது. இவர்கள் உண்மையான காதலர்கள் என்று சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை. இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்த வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு இருவரும் வெளியே வருகிறார்கள். இவர்களின் பெற்றோர்கள் இவர்கள் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காவல்துறையினரின் ஆதரவுடன் இவர்கள் திருமணம் செய்து கொண்டது சிறப்பாக அமைந்துவிட்டது. ஆகையினால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக தொடங்கியது. இனி இவர்களை பிரிக்க எவராலும் முடியாது.